கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடு காலக்கண்ணோடு இருக்குதுங்க. ஒரு மயில கிடாரி, நல்ல ஒரு தரமான கிடாரி, நல்லா ஒரு 8 மாதமான கிடாரி கன்று இருக்குதுங்க. ஃபஸ்ட்டில் வீடியோ பதிவில் பார்க்குறது ஒரு ஜெட் பிளாக்கில் காங்கேயம் கிடாரி, காராம்பசு கிடாரி, நல்லா ஜெட் பிளாக்கில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு, ரொம்ப நாளாக கேட்டு இருந்த நண்பர்களுக்கு நல்லா ஐஸ் கட்டி மாதிரி தெளிவான கிடாரி, நல்ல வெயிட் கணத்துலைங்க, நல்லா சோ குவாலிட்டியான கொம்பு தலையில் அருமையான கிடாரி, குணவனத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டியான குணவனத்துலேயும் இருக்குதுங்க. விற்பனை பதிவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 11/1/2025ங்க. விற்பனை பதிவில் நீங்கள் முழுமையாக கேளுங்க, என்ன விவரங்கள் விலை நிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 ஃபோன்கள் வந்து பார்த்ததையுமே உடனே கூப்பிட்டு முழு விவரத்தையும் வந்து நம்ம வீடியோலையும் கேட்காம நம்மகிட்ட முழுசாக கேட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டு வீடியோலையும் முழுமையாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் புரியுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான காராம்பசு கிடாரிங்க. கண்ணுக்கு வயது 18 மாதம் இருக்கும். சுத்தமாக இருக்குங்க. குணவனத்துலேயும் ரொம்ப தங்கமான குணவனம் இருக்கும். ஒரு பூஜைக்கு நிறுத்தி நம்ம பூஜை செய்கிறதா இருந்தாலும் கண்ணு அந்தளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல முழு மாடு ஆயிடுச்சுங்க. குணவனத்தில் ரொம்ப குழந்தையாட்ட அருமையான குணமாக இருக்குங்க. மடிகாம்பு நீவணும், நல்லா ஆசையாக பார்த்துக்கணும், நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதோ பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணுகள் வந்து காராம்பசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருங்க. இந்த மாதிரி குணவனத்தில் நல்லா ஐஸ் கட்டியாட்ட கோழி முட்டு மாதிரி நல்லா உடம்பு நைஸ் இல்லைங்க. குவாலிட்டியில் குவாலிட்டியான அமைப்பில் தோல் நைஸு, மடிகாம்பு சுத்தத்தில் எல்லா குவாலிட்டியில் குணவனத்துலேயும் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல பால் வர்க்கம் இருக்குது. குணவனம் ரொம்ப தெளிவான குணவனம் இருக்குது. எங்கள் தோட்ட நீவினாலும் ரொம்ப அமைதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பான மாடுங்க. 18 மாதமான காங்கேயம் காராம்பசு கிடாரி, நல்லா ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. நல்ல பெருவெட்டு மாடாக வரும். நாளைக்கு ஒரு மாடு வச்சுருந்தாலும் காராம்பசில் நல்லா 2 பேர் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு மாடாக வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாடு வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாங்க. இனி காலைக்கு இன சேர்க்கப்படும் வரும் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 மாதத்தில் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாம். கன்று நல்ல பெருவெட்டு கண்ணாக வர்றதுக்கு நல்ல கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க. இதுலேருந்து நீங்கள் மாடு விடாமல் வளர்த்துனீங்கன்னா கன்று நல்லா இதே உடம்புல நல்லா தீவனம் கொடுத்து வளர்த்திட்டு வந்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு கட்டுத்தாரையில் நல்ல லட்சுமிகரமான முகாமைப்பில் நல்ல கிடாரி, காராம்பசு கிடாரி இருக்குங்க. நல்ல மாடாகவும் வந்து சேரும். நெட்டு, நீளம், புறவு ஏத்தம், கைகால் ஊக்கம், அந்த நிறம், முகத்தில் நல்ல வெளிச்சமான முகம், கண்ணாமூலி எடுப்பான தோற்றம், எல்லா அமைப்புமே இருக்கக்கூடிய கண்ணுங்க. கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளாறு கொம்பாக பழைய டைப்பில் வந்து சேருங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 45,000 ரூபாய்ங்க. விலை சற்று எச்சா இருந்தாலும் கண்ணில் குவாலிட்டி இருக்குது. நம்மளும் நல்ல விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம பதிவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா 50 ரூபாய்க்குள்ளேயும் மாடு விற்பனை பதிவு போடுறோம். கண்ணுகளாக இருந்தால் 15 ரூபாயிலையும் போடுறோம், 25லையும் போடுறோம், 40 ரூபா பட்ஜெட்லேயும் போடுறோம். அந்த மாதிரி யாராருக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ, சின்ன விலையில் கேட்குறவங்களுக்கு சின்ன விலை மாடு கண்ணுகளும், அதிக விலையில் கேட்குறவங்களுக்கும் விலை எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நினைக்கிற டேஸ்ட்டில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விலையில் எச்சான விலையிலையும் மாடுகள் கண்டுகள் போட்டு தினமும் விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறவங்க. இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல நம்ம தெளிவாக வீட்டில் யார் கறப்பாங்களோ அவங்கள கறந்து காமிக்க சொல்லி தெளிவாக நம்ம வாங்கி பார்த்து வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு ஒரு 3வது ஈத்துங்க. பல் கடைக்கோள் முளைப்பு, சுத்தமாக இருக்கும். நம்ம போகையிலே வந்து பால் கறந்துட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. காலக்கண்ணுக்கு கறவைக்கு நிற்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து மறுபடியும் வந்து கண்ணோட சொல்லி பால் சுரந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து கறந்து காமிக்க சொல்லி வீடியோ எடுத்துருக்காங்க. இந்த மாடெல்லாம் நல்லா தீவனம் எந்தளவு கொடுக்குறீங்களோ ஒரு 1.5 to 2 படி பால் வந்து தாராளமாக கறக்குமுங்க. காம்பு நல்ல இடைவேளை இருக்குது. சுத்தமாக இருக்கும். மாடு கண்ணும் சுத்தமுங்க. கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கலாம். கண்ணுக்கு 2 நாள் தான் ஆகுதுங்க. இன்னையோட 3 நாள் ஆகுது. கால் அணைக்காமல் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 50 ரூபாய் அனுசரித்து ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கலாமுங்க. பச்சை அடர் தீவனம்லாம் போட்டிங்கன்னா மாடு ஒரு 2 படி பால் கறக்கிறக்கும் மேலையும் கூட கறக்கலாமுங்க. இப்போ நம்ம பால் கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் ஆகுது. 1.5 லிட்டர் பால் நேரத்துக்கு கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கறவையை கூட்டுறதும் கறவையை குறைக்கிறதும் வாங்கிட்டு போகிறவங்க கையில் இருக்குதுங்க. அதே மாதிரி அணைச்சி கறக்கிற மாடாக இருந்தால் அணைச்சி கறங்க, அணைக்காமல் கறக்கிற மாடுன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அணைக்காமல் கறங்க. ஏன்னா அணைக்காமல் கறக்கிற மாடை நானாச்சு பார்த்துக்கிறேன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா கவுத்து போட்டு அணைச்சி பழக்கி மாடு வந்து அணைக்கிறதுக்கு நிற்காமல் நம்ம கம்முன்னு நிற்கிற மாட்டையே பிடிச்சி அணைச்சி நிற்காமல் தொந்தரவு பண்ணி அப்புறம் மாடு பாலுக்கு நிற்கிது மாடின்னு கூப்பிட்றது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ணாதீங்க. அணைக்காமல் கறக்கிற மாதிரி மாடு வாங்கினீங்கன்னா அணைக்காமல் கறந்து பழகுங்க. அப்படி வந்து நீங்கள் அணைச்சி கறக்கணும் அப்படின்னா அது உங்களோட ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருப்பி வந்து 2 நாள் அணைச்சி கசாமுசான்னு பண்ணி போட்டு 2வது வந்து எங்களை கூப்பிட்டு மாடு வந்து பாலுக்கு நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால தான் தெளிவாக நம்ம சொல்கிறோம்.
அதேமாதிரி கால் அணைக்கிற மாட்டை வாங்கிட்டு போய் அணைக்காமல் கறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா தலையீத்தல் நம்ம எப்படி கறந்து பழகிறோமோ அதே மாதிரி தான் வந்து கறவைக்கு வந்து 2 ஈத்து 3 ஈத்து ஆனாலும் பழகிருக்குங்க. தலையீத்துலேயே கயிற்றை போட்டு பழகிட்டோம்னா சும்மா ஒரு பேருக்காவது கயிற்று தொடுக்கணும். அப்போ தான் அந்த மாடு வந்து கறவைக்கு வந்து நிற்கும். அணைக்காமல் கறக்கிற மாதிரி தலையீத்துலேயே பழகிட்டாங்கன்னா அணைக்காமல் எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் கறந்துக்கிட்டு இருக்கலாமுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து கிடரித்தரமாக இருக்கும், மடிங்காமல் சுத்தமாக இருக்கும், 2 நாள் ஆன காலக்கன்று, நேரம் 1.5 லிட்டர் பால் நம்ம சொல்கிறோம். தீவனம் கொடுக்குறத பொறுத்து கண்டிப்பாக மாடு வந்து கறவை ஏறுங்க. கரெக்டான பதத்தில் இருக்குது. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. வீடியோவில் 3ஆவதாக பார்க்குறதுங்க சுழி சுத்தமான கன்று, அழகான கன்று, நல்ல ஒரு கோழி முட்டாட்டு இருக்கக்கூடிய கன்று, காங்கேயம் கன்று, மயில கன்று, கிடாரி கன்று. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பால்குடி நரம்போடு இருக்கக்கூடிய கன்று, புறவேத்தம், வால் சன்னம், மடிகாமல் சுத்தம், இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில், நல்ல திமிழ் அமைப்பில், அளவான ஒரு வாடல் பதத்தில் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. நல்ல கோழி முட்டாட்ட கன்று வேணும்னா இதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம 11 போட்டிருந்தோங்க, அதிக அளவில் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல கன்று, தெளிவான கன்று, ஒரு மயில கன்னாக வந்திருக்குது. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்கும், குறைப்பொழுது கழிப்பு சுழி கிடையாது, மடிகாம்பு சுத்தம் நல்லா இருக்குங்க. எங்கே தொட்டு நீவினாலும் ஒரு அமைதியான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க பொங்கல் செலிப்ரேஷன்களும் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணை பார்த்து தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 21,000 ரூபாய்ங்க. பொங்கல் சமயம் அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஒரு 2 ரூபா முன்னப்பின்னு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா நிறைய கண்ணுகள் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம சந்தைக்கு ஒன்று போயிருந்தோம், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுகள் 4-5 கண்ணுகள் வந்துடுது. எல்லாமே வந்து வண்டியிலேயே வச்சு விற்பனை ஆயிடுச்சு. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த மாடு, அந்த மாட்டோட கன்று நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. கன்று நல்ல ஒரு முகத்தில் கும்புதலையில் சுழி சுத்தமாக நல்ல மாடாக வந்து சேரும். அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையிலையும் டெலிவரி கொடுத்துட்றோம். நேரில் வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் சரிங்க, நேரில் வராமல் ஃபோன் மூலிமா பார்த்து புக் பண்ணாலும் சரி, எல்லா ஊர்களுக்கும் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி அனுப்பிச்சி கொடுத்துட்றோங்க. நேற்று வரைக்கும் விற்பனை பதிவில் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு. இந்த வாரத்தில் போட்டதில் ஒரே ஒரு மாடு தான் பாக்கி இருக்குதுங்க, செவல மாடு. அது கன்று போட்டதுக்கப்புறம் விற்பனை பதிவு போடுறோங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.